தமிழகத்தில் வாக்கு வங்கிக்காக பயங்கரவாதத்தை கண்டும் காணாமல் வளரவிடுகிறது திமுக அரசு. இந்த ஆண்டில் மட்டும் 5 முறை தேசிய புலனாய்வு முகமை தமிழகத்தில் சோதனை நடத்தி உள்ளனர். 20 இடங்களில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் பல டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். IS தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்க்க இளைஞர்களை மூளைச்சலவை செய்ததாக சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று பிப்ரவரி மாதத்தில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்ததற்காக 6 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திண்டுக்கல்லில் 5 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். SDPI கட்சியை சேர்ந்த ஷேக் அப்துல்லா வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று கூட தூத்துக்குடி உட்பட 22 இடங்களில் NIA சோதனையை மேற்கொண்டது. இதில் பகீர் கிளப்பும் பல சர்வதேச பயங்கரவாத கும்பல்கள் தமிழகத்தில் தீட்டிய திட்டங்கள் அம்பலமானது. இவ்வாறு தனது சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தமிழகம் முழுவதும் பயங்கரவாத செயல்கள் நடைபெற்றாலும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறது இந்த விடியா அரசாங்கம். கோவை குண்டுவெடிப்பை சிலிண்டர் வெடிப்பு என்று திரித்து பயங்கரவாதிகளின் மனதை புண்படாமல் பார்த்துக் கொண்டது. 50 பேரின் மரணத்திற்கும் நூற்றுக்கணக்கான மக்களின் வாழ்க்கை பறிபோனதற்கும் காரணமான கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கே பாதுகாப்புடன் இறுதி ஊர்வலம் நடத்தியதுதான் இந்த அரசாங்கம். இவர்களிடம் நாம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை எப்படி எதிர்பார்க்க முடியும்?